அனைவருக்கும் வணக்கம். நான் உனக்கு நம்ம சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான குவிக்கான மார்க்கெட் வீடியோ வந்திருக்கு. ஸோ டிலே பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வாரத்தில் இலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் இந்த சண்டை ஒரு முடிவுக்கு வந்ததால் பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 110,500 வரையும் போயிட்டு அதுக்கப்புறமா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்ததால் பிட்காயினோட ப்ரைஸை பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 102,500 வரையும் டம்ப் பண்ணிட்டு இப்போ 105,100 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் மிட் ரீஜன் பக்கம் வந்து இருக்கு. இலான் மஸ்க் அண்ட் ட்ரம்போடைய சண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பிளான்டு தான். ஸோ அதனால வந்து அந்த டம்ப் வந்து பெருசாக வந்து மதிக்க தேவையில்ல. ஆனால் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்க வார் இருக்கு பாருங்க, அதனால வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகி இருக்குது. பட் பிட்காயினோட ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, என்னதான் எவ்வளோ பெரிய வார் வந்தாலும் அது வந்து டெம்பரவரியான ரியாக்ஷன் காட்டுமே தவிர மார்க்கெட்டில் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடும். அண்ட் இந்த ஹால்விங் சைக்கிளுக்கான பிட்காயின் ப்ரைஸோடைய டாப் அக்டோபர் பக்கம் இருக்கிறதால இந்த டைமில் பெரிய டம்ப் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். பேசிக்கலி ஃப்ரைடே அன்னைக்கு எந்த அளவுக்கு முடியும் வேல்ஸ் வந்து நல்லா அக்யூமுலேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டேல லிக்விடேட் பண்ணாங்க அப்படின்னா வேல்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் பண்ண முடியாது. பிகாஸ் ETFs வந்து அந்த டைமில் ட்ரேட் ஆகாது. ஸோ அதனால தான் வேன் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பெரிய டம்ப்ஸாக வந்து வரும். அண்ட் ஈவன் ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெருசாக நெகட்டிவ்லாம் போல 50ல் நியூட்ரலாக வந்து இருக்குது. இப்போ ஈரானா இஸ்ரேலில் மட்டும் சண்டை போட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய சேஞ்சஸ் வராது. ஆனால் ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா US UKலாம் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரம்ப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கிற சண்டைக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க வந்து எங்களுடைய ஆயுதத்தை வந்து வாங்கி வச்சிருக்காங்க, ஸோ இது வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், ஆனால் இது புரியாமல் நீங்கள் எங்கெல்லாம் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பெருசாக அட்டாக் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கு முன்னாடி இது வந்து பேசி முடிச்சுக்கலாம், தேவையில்லாத சண்டை இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் பெரிய சண்டை வந்துச்சு அப்படின்னா மேபி மார்க்கெட்டில் பெரிய இம்பாக்ட் வந்து ப்ரைஸ் கீழே வரலாம். பட் US பெரிய லெவலில் என்டர் ஆகாத வரையும் மார்க்கெட்டில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் வராது. அண்ட் இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான FOMC மீட்டிங் வருது. இந்த மீட்டிங்கில் எப்படியாச்சும் அட்லீஸ்ட் 1% கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் என்னதான் ப்ரெஷர் கொடுத்தாலும் ஃபெட்டில் இருக்க பாவில் நாங்கள் பண்ணுறதான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாரத்தில் CPI டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 2.4% வந்து இருந்துச்சு. என்னதான் ப்ரெடிக்ட் பண்ண 2.5%ஓட கம்மியாக வந்தால் பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபெட்டோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 2%. ஸோ ஸ்டில் ஃபெட்டோட டார்கெட் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி பவல் வந்து அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நிறைய டாப் கண்ட்ரிஸோடைய பேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆல்ரெடி கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோடைய ப்ரெஷரும் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஃபெட் மேலே வந்து இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுட்டு மேபி இந்த வாட்டி கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸும் கொஞ்சம் இருக்குது, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அன்சர்டனிட்டி இருக்குது கைஸ், லைக் மேலே போமா இல்லை கீழே போமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியல. அதனால தான் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து ஹையர் லிக்விடிட்டி வந்து இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி அதிகமான லிக்விடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் சைடில் தான் வந்து இருக்குது, அரௌண்ட் 106,000 பக்கம். ஸோ மேபி நாளைக்கு US மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எதர் 104,200 இல்லைனா 102,500 வரையும் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து US மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் பவுன்ஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. கிவன் இஸ்ரேலும் லைக் ஈரானும் மட்டும் தான் சண்டை போடுறாங்க, இதில் வந்து எந்த லைக் பெரிய கண்ட்ரிஸும் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா. அண்ட் ஹால்விங் அனாலிசிஸ் படி இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டாப் டேட்டும் வந்து வருது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் இந்த வாரமும் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குதா வந்து சான்சஸ் இருக்குது. ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ் விஷயமும் இருக்குது கைஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு பியரிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து பிளே அவுட் ஆகியிருக்கும். அதோட டம்ப் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 74,500 வரையும் வந்து போயிருக்கும். ஆனால் அந்த பியரிஷ் டைவர்ஜன்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஆகலை. ஏன்னா வீக்லி RSIல இப்போ இன்னொரு லைக் லோயர் ஹை வந்து கொடுத்துருக்குது. ஸோ இந்த பியரிஷ் டைவர்ஜன்ஸ் லைக் பிளே அவுட் ஆச்சு அப்படின்னா மேபி அடுத்த வாரம் வரையும் மார்க்கெட் நல்லா இருந்ததுக்கு அப்புறமா இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப்ல மார்க்கெட் விடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி நடந்தால் அதோட ரெக்கவரி பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் ஆகஸ்ட்ல இல்லைனா வந்து செப்டம்பர்ல தான் வந்து இருக்கும். பட் இந்த டம்புக்கான பாசிபிலிட்டி வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஈரானோட வார் இருக்கு பாருங்க, அதில் US வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து வரும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ப் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயமுறுத்துறதுக்கு கிடையாது, இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஏன்னா லாஸ்ட் வீடியோ போடும்போது ஈரானோ இஸ்ரேல வந்து இப்படி அடிச்சுப்பாங்க நமக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது US இந்த வாரில் என்டர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து பிளே அவுட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேப் இருக்கு பாருங்க, இதில் மேபி பிட்காயினோட பிரைஸ் 96,000 வரையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இது வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியோ தான். பெஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் ரேப்பிடாக கம்மி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்து மாறும். அப்படி மாறி US இந்த வாரில் என்டர் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம்லேருந்தே அல்சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 64.64 லெவல் இருக்கு பாருங்க, அதை வந்து இப்போ டே சார்ட்டில் ஃப்ளிப் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸாக இருந்த லெவல் வந்து இப்போ சப்போர்ட்டாக வந்து மாறி இருக்குது. ஸ்டில் இது வந்து வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே கேண்டில்ஸ் வந்து பெருசாக வந்து எடுத்துக்க தேவையில்ல. ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரூஷியலாக வந்து இருக்கும். ஸோ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாமினன்ஸும் வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வெயிட் பண்ண அல்சீசன் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் எதுவுமே வந்து வரல. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூவிங் டார்கெட் தான் கைஸ். இதுதான் வந்து நடக்கும்போது டெஃபினட்டாக வந்து சொல்ல முடியல. இருக்கிற டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். வேறு எதனா பெரிய சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டெலகிராம் ட்விட்டர்லேயே வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு எப்பவுமே சொல்கிற கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக இருக்காமல் கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.